இவங்க யாரா இருப்பாங்கடா? அதை பத்தி யோசிக்காம அவங்க மறுபடியும் தைரியமா கடையை போட்டு வச்சிருக்காங்க. வாடா யாருன்னு பார்ப்போம். தெரியலையப்பா. என்ன சின்ன கடையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல சின்ன கடையா ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடைய மாதிரி பெரிய கடையா மாத்திரலாம் தான் மாமா சொன்னாங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஐயோ, வந்தவங்களை வெளியே வச்சு பேசிட்டு. சரவணா அண்ணன் வாங்க உள்ள போலாம் வாங்க. ஒரே தெருவுல கடை திறக்க போறோன்றது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் டென்ஷனா போய்கிட்டு இருக்கு. போகட்டும் போகட்டும், அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா அப்படி. கிளம்பலாமா? டேய் எங்க கிளம்புறது? உன் மாமா இன்னும் போனே பண்ணலையே. அவரு பண்ணலாம் என்ன, நம்ம பண்ணுவோம். என்னங்க நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க? என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கிய? டேய் என்னடா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கிய? ஐயோ போச்சு போச்சு, என் கதை முடிஞ்சது. மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போலயே. என்னங்க என்ன ஆச்சு? என்னாச்சா? உன் தம்பி இப்படி படிவாடு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. துரை ஓ, அப்ப நான் மாட்டலையா? ஆமா, அப்படி என்ன பண்ணிட்டாரு? டேய் மாமா எங்க மளிகை கடை திறந்திருக்காருன்னு தெரியுமா? கடைய திறந்துட்டானா? நாம போகாம எப்படி கடை திறனா? அதெல்லாம் திறந்துட்டாங்கம்மா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா எங்க கடை திறந்திருக்காரு தெரியுமா? நம்ம கடை இருக்கிற அதே ரோட்ல தான் கடையை திறந்திருக்காரு. அம்மா நீ விளக்கேதுமா? இல்லப்பா நான் எதுக்குப்பா, நீங்க 3 பேரும் ஏத்துங்க. அத்தா நீ ஏத்துற என்ன அத்தா? உங்க ஏன் ஏத்தாத்தா? ஐயோ வேண்டாம்ப்பா, அது நல்லா இருக்காது. உன்னை விட யாருமா பழனிக்கு நல்லது நினைக்க முடியும்? நீ வந்து விளக்கேத்துமா. இல்ல வேணான்னு, இந்த கடை பிசினஸ் எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் பண்றது பெரிய துரோகம் தான். மச்சானுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு என் மனசு ஒப்புக்கவே ஒப்புக்காது.